அக்டோபர் 2025 கடைசி வாரத்தில் 8 மசோதாக்கள் பெறப்பட்டு பரிசீலனையில் இருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆளுநரால் திருப்பி அனுப்பப்பட்டு மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், இந்த மசோதாக்கள் தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன? செப்டம்பர் 2021 18ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை 111 சட்ட மசோதாக்கள் சட்டப்பேரவையிலிருந்து அனுப்பப்பட்டதாகவும் அதில் 170 மசோதாக்கள் ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. வித்தின் த வீக் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வார காலத்துக்குள் 73 மசோதாக்களுக்கும், வித்தின் த 3 மந்த்ஸ் என்ற அடிப்படையில் 3 மாத காலத்துக்குள் 61 மசோதாக்களுக்கும், 27 மசோதாக்கள் 3 மாத காலத்துக்கு பிறகு அனுமதி கொடுக்கப்பட்டதாகவும், இது போன்ற மசோதாக்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு அந்த மசோதாக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு மீண்டும் அனுப்பப்பட்ட மசோதாக்கள் கூட பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த மசோதாக்கள் தொடர்ந்து ஒப்புதல் கொடுக்கப்பட்டு வந்தது. அதே நேரத்தில் அக்டோபர் மாதம் முடிவடைந்த நிலையில அந்த மசோதாக்கள் 8 மசோதாக்கள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டது. மற்ற மசோதாக்கள் குடியரசுடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதன் காரணமாக தமிழக மக்களுடைய நலனுக்காகவும் தமிழ் மக்களுடைய தொடர் நடவடிக்கையாகவும் எந்த விதமான விருப்பின்றி தமிழ் மக்களுடைய நலனை பாதுகாக்கவும் சட்டத்தினுடைய ஆட்சியை நிலைநிறுத்தவும் ஒவ்வொரு மசோதாவையும் ஆளுநர் அவர்கள் கவனத்துடன் ஆய்வு செய்தார். இந்திய அரசியலமைப்பினுடைய விதிகளின்படிதான் ஆளுநர் செயல்பட்டார். எந்த ஒரு அரசியல் காரணங்களையும் பொருட்படுத்தாமல் முழுமையான நிச்சயமான விடாமுயற்சி மற்றும் ஜனநாயக செயல்முறைகளையும் மரியாதையை அளிக்கும் வகையில அரசியலமைப்பினுடைய கீழ் அனைத்து சட்டங்களுக்கும் அரசியலமைப்புக்கும் இணங்குவதை உறுதி செய்யும் வகையில தான் ஆளுநர் செயல்பட்டார். தற்போது வரை 8 மசோதாக்கள் மட்டுமே ஆளுநருடைய பரிசீலனையில் இருக்கிறது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி ஆளுநர் மாளிகை இந்த மசோதா தொடர்பாக விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.